ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது ஏற்கனவே நான் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வீட்டு மிளகாப்பொடி தான். இது ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை இப்போ வந்து உப்பு வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி இது கூடயே சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. குழம்பு சேர்த்துடலாம். இதில் மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்ச தேங்காவை இதில் சேர்த்துடலாம். இது மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் சேர்த்துடலாம். குழம்பு நல்லா வந்து 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காவும் வெந்துருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் கொதிச்சதுன்னா மீன் எல்லாம் கரைஞ்சிடும். இப்போ மூடி போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மாங்காவும் உடையில, மீனும் உடையில, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.